ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ப்ரிப்ரேஷன். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக்கலில் உங்கள் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம அகாடமிலையும் நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நான் ஆன்லைனில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்குறோம். ஃப்ரீ கிளாஸஸ் அதாவது இசிஇ இன்ஜினியரிங் சிலபஸில் 5 யூனிட்ஸ் ஃப்ரீ கிளாஸஸாக கொடுத்துட்ருக்குறோம். தென் அதுக்கு அடுத்தது ரிமைனிங் 5 யூனிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவேன். தென் ஃபைனலாக வந்து 10 யூனிட்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் டிஸ்பேட்ச் ஒர்க்கும் போயிட்டுருக்குது, டெஸ்ட் பேட்ச் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று டெஸ்ட் பேட்ச் வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் வந்து எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் டெஸ்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பர்டிகுலராக மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது சாஃப்ட் காப்பி தான், ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ என்னன்னா, அந்த பர்டிகுலராக அந்த லாஸ்ட் யூனிட் இருக்குல்லம்மா, ரெனவபிள் எனர்ஜி அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்ட்டு, அந்த யூனிட்க்கு என்ன கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு, மேம் மற்றதெல்லாம் கூட ஓகே மேம், இந்த யூனிட் வந்து நாங்கள் படித்ததே இல்லாமல், இது வந்து ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. ஆமாம், ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. இது வந்து எலக்டிவ் பேப்பர். எலக்டிவ்னா உங்களுக்கு ஃபைனல் இயர்ஸ் வந்து எல்லாருமே கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாருமே எலக்டிவாக இந்த பேப்பரை வந்து படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் பவர் பிளான்ட் ரிலேட்டடானது. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக எனக்கு எடுக்கிறது விஷயம் கிடையாது, பட் ஆனால் இந்த பேப்பர் நான் படித்தது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பேப்பர் தான். டிபார்ட்மெண்ட் பேப்பரு, ரொம்ப டஃப்பான பேப்பர், டெக்னிக்கலாக அப்படிலாம் ரொம்ப இன்டெப்த்தாக கிடையாது. பட் நீங்கள் பர்டிகுலராக எங்களுக்கு 10th யூனிட்டும் கொஞ்சம் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய யூனிட் ட்ரிபிள் யூனிட், அது என்னால் எடுக்க முடியாது. மிஷின்ஸு, பவர் சிஸ்டம்லாம் அது டோட்டலாக ட்ரிபிள் ஃபேக்கல்ட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டோம். இந்த லாஸ்ட் யூனிட்டுக்கு நீங்கள் எடுத்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்டீங்க. ஸோ அவங்களுக்கான குட் நியூஸ் தான் இது. என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த 10th யூனிட் மட்டும் ஃபேக்கல்ட்டி எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ட்ரிபிள் இ சார் வந்து உங்களுக்கு அந்த 10th யூனிட் மட்டும் கவர் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட அகாடமியில் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா? அப்போ நான் இது என்ன சொல்ல வரேன்னா, இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸை பொறுத்த வரைக்கும் 6 யூனிட் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே எடுத்து கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்போ ரிமைனிங் அந்த 4 யூனிட் மட்டும் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 10th யூனிட்கான வீடியோஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ரொம்பவே ஷார்ட் அண்ட் நீட்டாக எது இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் படித்தா போதும். ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியலையும் பார்த்துக்கோங்க, சார் எடுக்கக்கூடிய வீடியோஸையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்படி பார்த்துட்டிங்கன்னா 6 யூனிட்ஸ் வந்து நம்ம சைட்லேருந்தே முடிச்சு கொடுத்துருவோம். ரிமைனிங் 4 யூனிட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிலபஸ் வரும். ஓகேங்களாம்மா? ஸோ அதனால் 10th யூனிட்டும் நான் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு 10th யூனிட்டும் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ ஃப்ரீ கிளாஸஸ் வந்து டோட்டலாக 6 யூனிட்டு, மெட்டீரியல் வந்து 5 யூனிட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம், 10 யூனிட்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நியூவாக இருக்கிறீங்க அப்படின்னா டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.